ஹாய் நண்பா நண்பீஸ், உங்கள் ஏரியாவில் தெருவிளக்கு எரியலையா இல்லை ரோடு குப்பையாக இருக்கா? வீடு கட்ட அப்ரூவல் வாங்க போய் மாதக்கணக்கில் அலையிறீங்களா? இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செம மாசான அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. நம்ம ஊரை சுத்தமாகவும் சூப்பராகவும் மாற்ற போகிற அந்த 13 அம்சங்கள் அடங்கிய மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக அரசாங்க ஆஃபீஸ்னாலே வேலைகள் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும்ன்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதை மொத்தமாக மாற்றுறதுக்காக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக கடந்த ஜூன் 3 ஜூன் 4 தேதிகளை பார்த்தீங்கன்னா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரு அதிரடியான சுற்றறிக்கை தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்காங்க. பொதுமக்களுடைய பிரச்சனையை உடனே தீர்க்கணும், ஊரை சுத்தமாக வச்சுக்கணும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதியை பெருக்கணும். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரோட மெயின் டார்கெட். இந்த 13 அம்ச சுற்றறிக்கையில் இருக்கிற மிக முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலை 7 மணிக்கே ஃபீல்டு ஒர்க் போயிடணும். இனிமேல் அதிகாரிகள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஆர்டர் போட முடியாது. சென்னை மாநகராட்சி ஆணையர், இணை ஆணையர்கள், மண்டல அதிகாரிகள் தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு முன்னாடியே களத்தில் நேரில் போய் தூய்மை பணிகள் சரியாக நடக்குதான்னு கண்காணிக்கணும். இந்த கமிஷனை ரியல் டைம் மானிட்டரிங் செய்யணுன்ட்டு முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காரு. காலையிலே பார்த்தீங்கன்னா ரோட் கிளீனிங் ஆயின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிற டைமுக்கு முன்னாடியே ரோடுகளை குப்பைகள் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தணும். முக்கியமாக மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாமே பலன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் ஒட்டின ஆக்ஷன், இது ஒரு சூப்பரான ஒரு மூவு. ஊரோட அழகை கெடுக்கிற மாதிரி பொது சுவர்களில் கண்டிப்பாக போஸ்டர் ஓட்டுறதுக்கு முழுமையாக தடை போட்டிருக்காங்க. போஸ்டர் ஒட்டுறதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கின இடத்துல மட்டும்தான் ஒட்டணும். மீறி ஒட்டினா ரொம்ப கடுமையாக நடவடிக்கை பாயின்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் தெருவிளக்கு ரெடி ஆகணும். உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் எரியலன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது அதிகாரிகள் சரி செஞ்சே ஆகணும். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 3,11,000 தெரு விளக்குகளில் 99.2% பார்த்தீங்கன்னா எரிஞ்சாலும் டெய்லி வர 200 புகார்களை உடனுக்குடன் தீர்க்கணுன்ட்டு அதிகாரிகளுக்கு கராராக உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்ததாக நடுத்தர மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. நீங்கள் வீடு கட்டவோ இல்லை பில்டிங் கட்டவோ அப்ரூவல் கேட்டு அப்ளை பண்ணால் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உடனே அப்ரூவல் கொடுக்கணும். வேணும்னே இந்த விஷயத்தில் அதிகாரிகளோ இன்ஜினியர்களோ தாமதம் செஞ்சால் அவங்க மேலே கடுமையாக ஒழுங்கு நடவடிக்கை பாயும் சொல்லியிருக்காங்க. இது சாமானிய மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சூப்பரான பிளான்களையும் கொண்டு வந்திருக்காங்க. வரி வசூல், உள்ளாட்சி அமைப்புகளோட கஜானாவை நிரப்ப, சொத்து வரி, தொழில் வரி நிலுவை இல்லாமல் வசூலிக்க வாரம் மீட்டிங் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பசுமை திட்டம், நகரங்களில் மரங்களை அதிகப்படுத்த OSR நிலங்களையும் நீர் நிலையங்களையும் சுற்றியும் மரக்கன்றுகள் நட சொல்லியிருக்காங்க. மாடு ஆடுலாம் கடிச்சு வீணாக்காமல் இருக்க குறைஞ்ச 5 அடி உயரமுள்ள கன்றுகளை நடுவதற்கும் இதுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களோட CSR நிதியை யூஸ் பண்ணவும் ஐடியா கொடுத்துருக்காங்க. இது போக திருநாய்க்கு கட்டுப்பாடு, நாய்க்கடி தடுப்பூசி போடுறது, அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸு, ரோடு போடும்போது அதோட தரத்தை செக் பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ மக்களே, இந்த மாநகராட்சிகள் நகராட்சிகளை சீரமைக்க முதலமைச்சர் விஜய் போட்டிருக்க இந்த 16 அம்ச அதிரடி உத்தரவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் நம்ம நகரங்களும் கிராமங்களும் நிஜமாகவே மாறுமா? பொதுமக்களுக்கு இதன் மூலமாக எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு நம்புறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.